மாற்றம் மாற்றம்னு சொல்லி விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுறதுக்காக கம்பு சுத்தின தற்கூரிகளா? உங்க விஜய் அண்ணா முதலமைச்சராகி ஒரே மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள தமிழ்நாட்டோட வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எல்லாமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மஸ்தான்டக்கோட 29,000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டு அடையாளமா வச்சுட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திராவோட தடா பகுதிக்கு தாவி போயிடுச்சு. இந்த லட்சணத்துல நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்னவோ விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வைப் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. இப்படி வைப் பண்ணி ரீல்ஸ் போடுறதுதான் உங்களுடைய மெயின் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. கீர்த்தனா மேடம், இன்வெஸ்டர்ஸ் ஒன்னும் உங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் கிடையாது. உங்களுடைய வைப் பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு லைக் போடுறதுக்கு அவங்க தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட ஸ்டேபிலிட்டி என்னன்றதை இப்ப பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட முதலீடு எல்லாம் ஏன் ஆந்திராவுக்கே கை மாறுது? இதுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தைகளோட பேச்சை கேட்டு ஓட்டு போட்ட சாமானிய மக்களை கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாட்டுல இருந்து போற முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவுக்கு எப்படி டைவர்ட் ஆகி போகுது? இதுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ரீல்ஸ் அரசாங்கத்தால இப்ப யாருடைய வேலை வாய்ப்பெல்லாம் பறி போயிட்டு இருக்குது அப்படின்றது குறித்து லிங்க் செய்யப்பட்ட கூட மெயின் வீடியோ வந்து பேசியிருக்கேன். மறக்காம தெருமுனை அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யோடு அந்த மெயின் வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே.